வணக்கம் தமிழ் மக்களே, ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் விசேஷமான நாள். இன்றைக்கி இந்த 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 வீடியோ இன்றைக்கி தான் எடுக்கணுங்கிறத நான் முதல்ல ஒரு 15 நாளைக்கு முன்னுக்கே போன பௌர்ணமிக்கு நாங்கள் இது சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த இந்த ஒரு மூலிகை இது ஒரு சீவசஞ்சீவி மூலிகை. இது உலகத்துக்கு நம்ம இந்த மாதிரி மூலிகைலாம் ரொம்ப அரிதாகி போச்சு. இந்த மாதிரி மூலிகை கிடைக்காது. இது கேரளாவிலேருந்து நான் பேசுகிறேன். கேரளா வைத்தியர் செல்வராஜ் மூப்பனார், உங்களுக்கு தெரியுங்களா? நான் இந்த மூலிகைக்காக இன்றைக்கி ஆனி அமாவாசை. ஆனி தானே, இந்த மாதம் ஆனியானா? ஆனிதான்னு நினைக்கிறேன். தமிழில் ஆனி மாதம்னு சொல்லுவாங்க. ஆனியா, நான் அடுத்த மாதம் ஆடினா இந்த மாதம் ஆனியாக இருக்கும். அதாவது எனக்கு அவ்வளோவா தமிழ் மாதம் கரெக்டாக தெரியல. நாங்கள் கேரளாவில் உள்ளதுனால அது இதாக இருக்குது. ஆனி மாதம் இது இந்த அமாவாசைக்கு ரொம்ப விசேஷമായ ஒரு நாள் இன்றைக்கி. அப்போ இந்த அமாவாசை நாளில் இன்றைக்கி எடுக்கிறதுக்காக நான் போன பௌர்ணமிக்கு நான் இந்த இடத்த சுத்தப்படுத்தி இந்த 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 மூலிகை பொடிச்சிருந்தப்போ, இந்த மூலிகை முளைச்சிருந்தப்போதைக்கு முளைச்சிருந்தபடியே நான் சுத்தப்படுத்தி எல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டு இன்றைக்கி தான் இந்த இதை எடுக்கணும்னு நினச்சி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த வீடியோ எடுக்கிறது என்னதுக்குன்னா, உலகத்துக்கு வெளியில் வருத்தணும். ஏன்னா இந்த மாதிரி மூலிகைலாம் இன்னி உள்ள காலத்து யாருக்கும் கிடைக்காது. இந்த மூலிகை இது இதுக்கு பேருன்னு சொல்கிறது நாங்கள் அன்னக்கொடின்னு சொல்லுவோம். அன்னக்கொடி தான் இது ஒரிஜினல். நீங்கள் கேட்டிருப்பீங்க, பழைய காலத்து ஆளுகளே சொல்லுவாங்க அன்னக்கொடி வாங்கிடுங்க. ஏன்னா அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் இந்த மூலிகை ஒன்று தாய்த்தா போடுவாங்க, இல்லைன்னா இது நம்ம மருந்து எடுப்பாங்க. இது 2 விஷயத்துக்கு எடுக்கலாம். நல்லதுக்கு இது தாயத்துக்கு எடுக்கலாம், மருந்துக்கு எடுக்கலாம். நாங்கள் மருந்துக்கு எடுப்போம், தாயத்துக்கு எடுக்கலாம். இது 2 என்ன. இந்த மூலிகை இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாதாரண இதில் ஒன்றும் கிடைக்காது. பாருங்கள், நான் ஸ்டூன் செய்து காட்டுறேன். சாதாரண ரீதியில் இந்த மூலிகை கிடைக்காது. எங்கேயாவது பார்த்துருக்கலான்னு நீங்களே பார்த்துக்குங்க. இந்த மூலிகை கிடைக்கிறது இந்த கேரளாவில் கேரளாவில் மாத்திரம்தான் இந்த இது மூலிகை. நாங்கள் இந்த இதுவும் எங்கள் வனத்தில் மாத்திரம். இது நாங்கள் வனத்தில் இருந்து எடுக்கிறோம். வனத்துக்கு இது இப்போ நான் எடுக்கிற இடம் வனம் இல்லை. வனத்துக்கு பக்கத்தில் ஒரு நாட்டும்புறம் எங்கள் இடம், நாங்கள் இருக்கிற இடம். நான் இது முளைச்சிருக்கையிலே என் வீட்டுக்கு பக்கத்தில் தான். நான் முளைச்சிருக்கப்பே இது நான் இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். போன பௌர்ணமிக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அமாவாசை அன்னைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த அப்போ 15 நாளையில் நல்லா வளர்ந்துரும்னு நினச்சி அன்றைக்கே நான் ரெடி பண்ணி வச்சதுனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நமக்கு இந்த ஒரு வீடியோ எடுக்க முடியுது. இது கொடி இனத்தைப்பட்டது. இந்த பாருங்கள், இது கொடி இனத்தைப்பட்டது. அன்னக்கொடின்னு இதுக்கு பேர். புரியுதா? இது கொடி. இது வேறு பூவு காய் காய்க்கிறதெல்லாம் தெரியாது. காய்க்கெல்லாம் ஏன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம். இது வேர்லேருந்து முளைக்கிறது. இது சாதாரண பூக்கிறது காய்க்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்தது இல்லை. ஏன்னா நாங்கள் பார்க்குறதுக்குலாம் யாராவது கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இது பார்த்தவங்க யாராவது இது நம்ம வீட்டுக்கு நம்ம இடத்துல இருக்கிறது, அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறதுனால தான் இதை யாருக்கும் எடுக்க முடியாமல் இது நான் இந்த அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கேன். இது வெளியில் இருந்துருந்தால் எப்போவே கொண்டு போயிருப்பாங்க ஆளுங்க. இதை இப்போ 6 கண்ணில் பட்டாலும் இந்த தூக்கிட்டு போயிடுவாங்க, கலவணி போயிடுவாங்க. காரியம் என்ன, இது கோடி கொடுத்தாலும் கிடைக்காது இந்த மூலிகைலாம். உங்களுக்கு புரியுதா? கோடி ரூபா கொடுத்தா கிடைக்காத ஒரு மூலிகை தான் இது. உங்களுக்கு புரியுதா? இதுதான் அன்னக்கொடிங்கிறது. இந்த அன்னக்கொடி நீங்கள் கோடி ரூபா கொடுத்தா கிடைக்காது. அந்த அளவுக்கு உள்ள பவர் உள்ள ஒரு இது விசேஷப்பட்ட ஒரு மூலிகை. இது மாந்திரியத்தில் தாய் தடைக்கிறதுக்காக எடுப்பாங்க. வைத்தியத்தில் எப்பேற்பட்ட இது இந்த காலத்தில் இப்போ ஐ சென்டரில் நடக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, நிறைய இருக்குது. அந்த காலத்தில் ஆஸ்பத்திரி ஒன்றும் இல்லை. ஆனால் ஐ சென்டர் அந்த காலத்துலையும் நடந்துச்சு. ஏன்னா எப்படின்னா, மரத்துலேருந்து விழுந்துருவாங்க. இந்த மரம் ஏறுவாங்க எல்லோரும், பிள்ளையிலேருந்து பெரியவங்க வர மரம் ஏறுவாங்க. மரத்துலேருந்து விழுந்து ஒடிஞ்சு போயிடும். காலு கையெல்லாம் நொறுங்கி போய் கொண்டாடுவாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு இந்த மூலிகை தான் நாங்கள் இது சஞ்சீவி. இந்த சஞ்சீவி தான் நாங்கள் எடுப்போம். இந்த சஞ்சீவி இருந்தால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். சாதாரணப்பட்ட ஒரு என்ன வியாதி அல்ல இல்லை. அதை ஒடிஞ்சு நரம்பு அப்படி கொண்டாடுவாங்க அந்த காலத்தில். ஏன்னா அந்த காலத்தில் ஆஸ்பத்திரி ஒன்றும் இல்லை, வைத்தியம் மாத்திரம் தான் இருக்குது. அப்போ அந்த வைத்தியத்தில் தான் இது சரி பண்ண முடியும். இது இந்த பாருங்கள், மனுஷன் இலை மாதிரி 5 இலை இருக்குது பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, மனுஷனுக்கு காப்பாற்றுறதுக்கு தான் இது. பார்த்தீங்களா?
5 இலை இருக்கா, இந்தா சுண்டு வரை இருக்கா, இது சுண்டு வரை பெரிய வரை, இது அதுக்கு வரத்தில் இது சூண்டு வரை, இது கட்டை வரை, 5 நம்ம மனுஷன் மாதிரி இருக்கும். 5 இலை இருக்கும். 5 இப்படி 5 கையாகிட்டு வரும். இது சாதாரண உள்ள ஆளுகளுக்கு இது கிடைக்காது. ஏன் இது கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வனத்தில் தான் இது இருக்குது. நம்ம அவ்வளவு ஒரு எல்லாருக்கும் இது இன்றைக்கி வரை நான் இது யூடியூப்லாம் இதை எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க யாரும். ஏன்னா அதுக்குனால தான் நான் இதை மெயினாக நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இது போன இந்த 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 இதை எடுக்கிறதுக்காக ஒரு 15 நாளாக நான் இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இடமெல்லாம் சுத்தப்படுத்தி. இது சாதாரண காடு. நீங்கள் பாருங்கள், கத்தியலா காடுகள் கிடக்கிற கத்தியலா மரம் காடுகளை இருக்குது பாருங்க. காடு மரங்களை தேனே இருக்குது கத்தியலா. இந்த மாதிரி காட்டுக்களாக இருந்துட்டு நான் இந்த இடத்த மாத்திரம் சுத்தப்படுத்தி நான் இதை இந்த மருந்து எடுக்கிறதுக்காக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். புரியுதா? இது அரிய வகை மூலிகை. இது கிடைக்காத ஒரு மூலிகை தான் இது. இது அன்னக்கொடின்னு சொல்லுவோம். இது இந்த டயத்தில் தான் வரும். இந்த இது காக்கையோ பூக்கையோ ஒன்றும் விட மாட்டோம் நாங்கள். இது இந்த வேரில் இருந்து தான் முளைக்குது. அதாவது நான் இது பூத்தது காய்ச்சதை நாங்கள் பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு இது கிடச்சா அப்போ எடுத்துருவோம். இது இன்னி கொஞ்சம் இது இப்போ இன்னி எடுத்துருவோம் நாங்கள். இது இந்த பௌர்ணமிக்கு நாங்கள் எடுக்கணும். பௌர்ணமி வரை நம்ம இடத்துல இருக்கிறதுனால தான் இது இருக்கும். இதையும் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது, நம்ம ஆளுகள் போகிறது வர்றது எப்போவுமே ஒரு கண்காணிப்பில் இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த வச்சுருக்கோம். இல்லைன்னா தூக்கிட்டு தெரிய பிடிங்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த இது கிடச்சிச்சின்னா யாரும் கொண்டு போயிடுவாங்க. அப்போ பின்ன எங்கள் மாதிரி ஆளுகளுக்கு தான் தெரியும். தெரிஞ்சவங்க தான் கொண்டு போவாங்க, தெரியாதவங்களுக்கு தெரியாதில்ல. அதனால் அது பிரச்சனை இல்லை. இந்த தெரிஞ்சவங்க இதை தூக்கிட்டு போயிடுவாங்க, காரியத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி மூலிகை ஒரு இடத்தும் கிடைக்காது. அது நாங்கள்லாம் இதுக்கு பூவு காய்ச்சதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஏன்னா பூவு காய்ச்சறது இதில் காய்ச்சிருக்கோ என்னங்கிறது கூட தெரியாது. ஏன்னா அதுவரை நாங்கள் வளர்த்துருக்க மாட்டோம், வளர விட மாட்டோம். இது வேரில் தான் இன்னும் முளைக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வேரோடு எடுக்குவோம். ஏன்னாலும் கொஞ்சம் சின்ன வேர்களில் இருந்து அதிலேருந்து தானே இது முளைக்குது. இல்லாமல் இது பூவு காயெல்லாம் காய்ச்சதை நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா இது நாங்கள் இந்த செடி பார்த்தாச்சுன்னா அப்போயே கொண்டு போயிடுவோம் நாங்கள். இந்த ஒரு மருந்தை மாத்திரம் நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம். பார்த்தா உடனே எடுத்துகிட்டு விட்டுட்டு போக மாட்டோம். ஆனால் அது காய்க்கிறதெல்லாம் தெரியாது, காய்க்கவெல்லாம் இல்லை. இது பூக்கிறது காய்க்கிறதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அதுவரை நாங்கள் வச்சுருக்க மாட்டோம். எங்கள் கண்ணில் பட்டுருச்சுன்னா உடனே இது அப்போவே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு மூலிகைக்கு தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறது. அந்த காலத்தில் இப்போ மரத்துலேருந்து ஒடிஞ்சி விழுந்து தலை முறிஞ்சி எல்லாமே, அதாவது தலை வர இது எல்லோரும் இந்த தலைக்கெல்லாம் அடிபட்டால் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் மருந்தே இல்லை, செத்து போவாங்க. அந்த காலத்தில் தலையில் அடிபட்டாலும் சரி, எதில் அடிபட்டாலும் சரி, இந்த ஒரு மூலிகையில் காப்பாற்றிடுவோம் நாங்கள். இந்த ஒரு மூலிகை பாக்கியுள்ள மூலிகையும் கூட இருக்குது. ஆனால் இந்த மூலிகை சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் அந்த ஆளை காப்பாற்றிடலாம். அந்த அளவுக்கு உள்ள சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை தான் இது. இது அவ்வளவு விசேஷமானது. இது சாதாரண இதில் கிடைக்கிறதல்ல. அதனால தான் நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். நாங்கள் இந்த இது நான் இதுக்கு வேண்டி நான் ஒரு 15 நாளாக நான் காத்திருக்கேன். இன்னும் 15 நாள், அதாவது அடுத்த பௌர்ணமிக்கு தான் நாங்கள் காப்பு கட்டி இதை எடுப்போம். இது நம்ம இடத்துல இருக்கிறதுனால காப்பு கட்டி நல்ல ரீதியில் எடுப்போம். சாதாரண வேறு இடத்துகளில் இருந்தால் நாங்கள் இது உண்மையை சொல்லலாம்ல, இடத்துகள் எல்லாம் இருக்காது. எங்கே பார்த்தாலும் நாங்கள் பிடிக்கிட்டு வந்துடுவோம். காப்பு கட்டி வச்சு எல்லாம் எடுக்க முடியாது. காரணம் அது வரை இதை வச்சுருக்க மாட்டாங்க. அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இது மருந்துக்கு, அதாவது இது இது இப்போ இந்த இது தாயத்துக்கும் இது நல்லதானே, தாயத்து அடைக்கிறதுக்கு ஏற்ற நல்லதானே. அதுக்கே நாங்கள் என்ன செய்யணும், இப்போ காப்பு கட்டினா தான் எடுக்க முடியும். அது நம்ம இந்த மாதிரி உள்ளதை வச்சு நாங்கள் தாயத்து எடுப்போம். இது சாதாரண மருந்துக்கு உள்ளதுக்கு காப்பெல்லாம் கட்ட மாட்டோம். அப்போ தானே நமக்கு இந்த மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லி நாங்கள் பார்த்த உடனே எடுத்துட்டோம். அதுக்கு காப்பு கட்டி வச்சுருங்க, ஏன்னா அடுத்த எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய கிடைக்காத ஒரு அபூர்வ மூலிகை. இந்த மூலிகை எல்லாம் வெளியில் ஒரு இடத்தும் கிடைக்காது. சாதாரணப்பட்ட மூலிகை இல்லை. இது அன்னக்கொடின்னு சொல்லுவோம். அன்னக்கொடி இது சஞ்சீவியை காட்டிலும் சஞ்சீவின்னு சொல்லி இதுவரை சஞ்சீவியை பார்த்தது யாரும் இல்லை. இங்கே சஞ்சீவின்னு சொல்லி பேர் தான் சொல்கிறாங்க. ஒரு 1000 மருந்தை சஞ்சீவின்னு சொல்லி கொண்டாந்துடுறோம். சஞ்சீவி இனத்தில் பட்டது ஒரு 1000 மருந்து வரை இருக்குது, உங்களுக்கு புரிய. ஆனால் இந்த சஞ்சீவி இது ஒரிஜினல் சஞ்சீவின்னு நினைக்கிறேன். காரியம் அவ்வளவு பவர்ஃபுல்லாக ஒரு சஞ்சீவி மூலிகைக்கம்.
இந்த சஞ்சீவி மூலியை எங்கே பார்த்தாலும் நாங்கள் எடுத்துருவோம், ஒரு இடத்துலையும் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை தான் இந்த நம்ம நாட்டில் உலகத்தில் நம்ம வந்து உலகத்தை தெரியப்படுத்தணுன்றதுனால நான் 15 நாளாக இதை வந்து காற்று கட்டியிருக்கேன். இனியும் 15 நாள் காற்று கட்டணும், ஏன்னா அது காப்பு கட்டி தான் அதை வந்து எடுக்கணும். அதனால் நான் இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி வந்து இது படம் பிடிச்சி போடணுங்கிறது அமாவாசைக்கு எனக்கு நீ வேறு ஒரு சாதனம் கூட கிடச்சிருக்கு. அது ஒரு இன்றைக்கி ஒரு என்னமோ ஒரு ஒரு இது நான் வந்து இன்றைக்கி வர அந்த இது கூட நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒன்று இது பண்ணி வச்சுக்கோங்க, என்னது ஷேர் பண்ணி இது பார்க்குறதுக்காக மீண்டும் பார்க்குறதுக்காக என்னமோ செய்வாங்கள்ல, என்னது இந்த ஃபாலோ பண்ணிவாங்க, ஃபாலோ பட்டனை தட்டி வைங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு இன்றைக்கி நாங்கள் வேறு ஒரு விசேஷமான ஒரு இதுவும் கூட நான் எடுத்திருக்கேன். இந்த இது அதாவது தங்கத்தட்டை, தங்க நிறத்தில் உள்ள தட்டை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பாப்பாத்தி மாதிரி இருக்கும் ஒரு தட்டை. அந்த தட்டை நீங்கள் அந்த சாதாரண இடத்துல பார்க்க முடியாது. அதுவும் இன்றைக்கி கிடச்சிருக்குது. இன்றைக்கி இந்த நாளையில் இன்றைக்கி உள்ள இந்த இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உள்ள நாள், ஏன்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள் கேட்டிருக்கேன். இன்றைக்கி காரியம் நல்ல விஷயங்களை பார்க்க முடிஞ்சிச்சு, கேட்க முடிஞ்சிச்சு. அதனால் இந்த பௌர்ணமி இது அமாவாசை நாள், இன்றைக்கி அமாவாசை 14ஆம் தேதி 7ஆம் மாதம் நினைக்கிறேன். ஆமாம், 14ஆம் தேதி இன்றைக்கி அமாவாசை. இன்றைக்கி தான் இதை வந்து எடுத்து போடணும்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி எடுத்தாச்சு. எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருக்கும் இந்த ஒரு மூலிகையை தாய்த்து அடைக்கலாம். இது 2 உபயோகத்துக்கு வரும். இது நான் எடுக்கிறது தாயத்துக்கு தான் எடுப்பேன். ஏன்னா இங்கே நல்லா காப்பு கட்டி எடுக்க முடியும். நம்ம சொந்த இடத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். அதே நேரத்தில் வனத்தில் போய் எடுத்தாக்க நாங்கள் அப்போவே எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது மருந்துக்கு தான் எடுப்போம். இது வந்து எப்பேற்பட்ட கால் ஒடிஞ்சு தொங்கி கிடந்தாலும் சரி, ஊறி படிக்கிற ரொம்ப வேகமத்தில் ஊறி பிடிக்கும். அது நல்லா ஊறி பிடிச்சா மாத்திரம் பார்த்தாது, நல்ல ரீதியில் நம்மளை பழைய போல் கால் வரும். அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், அவ்வளோ பவர் வரும். அந்த மாதிரி விசேஷப்பட்ட ஒரு மருந்து தான் இது, மூலிகை தான் இது. இந்த மூலிகையை வந்து தாயத்துக்கும் நல்லது. தாயத்துக்குன்னா நம்ம என்ன சொல்லி இது எடுக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு பழிக்கும். அது அவ்வளோ பெரிய தாயத்து. நாங்கள்லாம் நல்ல விஷயம் மாத்திரம் சொல்லி எடுப்போம். ஏன்னா நான் வந்து ஏவல் பில்லி சூனியம் செய்வேன், இது மாதிரி உள்ளது நான் ஏற்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லி எடுப்பேன். ஏன்னா இது வேறு ஒரு விஷயத்துக்கு நான் எடுத்து கொடுக்க மாட்டேன். நான் இந்த மூலிகை எடுக்கிறதுனா, நம்ம இந்த மூலிகை காப்பு கட்டி எடுக்கிறது இந்த ஏவல் பில்லி சூனியங்களை வச்சு ஆளுகளை கெடுக்கிறாங்க பாருங்க, உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி உள்ள ஆளுகளை காப்பாற்றுறதுக்காக இந்த ஏவல் சில்லி இதில் புண்ணி இந்த இதுகளுக்கு ஆளுகளை தாக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயத்துக்கு மாத்திரம்தான் இதை தாய்த்து கொடுப்பேன். அதுவும் நாங்கள் ஜெபிச்சு கொடுப்போம். அது தாய்த்து வேணும்னா இங்கே வாட்ஸ்அப் நம்பரில் நான் மெசேஜ் பண்ணால் போதும். மெசேஜ்னால் இது வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ணணும். நான் வாட்ஸ்அப்பில் எல்லோரும் இது வந்து ஃபோன் நம்பர் தருவேன், ஆனால் ஃபோன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ நான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு நாளைக்குள்ள நான் ரிப்போர்ட்டு, ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியான ஆள், ஒரு நாளைக்குள்ள நான் வந்து ரிப்ளை தந்துடுவேன். வாய்ஸ் மெசேஜ் மாத்திரம் பண்ணுங்கள். இதில் நான் ஃபோன் நம்பர் தருவேன், ஆனால் வாய்ஸ் மெசேஜ் மாத்திரம் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை என்னான்னு வச்சுட்டு இது நம்ம வந்து வைத்தியம் பண்ணுறேன். 2வது ஏவல் வெள்ளி சூனியத்துக்கு மாத்திரம்தான் நான் தாய்த்து கொடுப்பேன். அதுவும் வெள்ளிக்கிழமை தாய்த்துன்னு உங்களுக்கு தாய்த்து வேணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணி முதல் 8 மணி முதல் 9 மணி வரை தான் கொடுப்பேன். ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை மாத்திரம்தான் நாங்கள் இங்கே மடம் திறப்போம். நான் இங்கே ஒரு மடம் இருக்குது, என் குலதெய்வ மடம் இருக்குது. ஒரு கோயில் மாதிரி சின்ன ஒரு கோயில், சின்ன கோயில். அது நாங்கள் சொந்தமாயிட்டு பரதேவதை கோயில், வெளியில் இப்போ நான் கவர்மெண்ட் கோயில் இல்லை, சொந்த கோயில். அதனால் இந்த மடத்தில் வச்சு தான் நான் இதை வந்து பூசித்து கொடுப்பேன். அது தாயத்துக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், தாயத்து பண்ணி கொடுக்குறது. அது இந்த மருந்து வச்சு இந்த மாதிரி மருந்து 4-5 மூலிகை இருக்குது, அதெல்லாம் சேர்த்து நாங்கள் 7 மூலிகை சேர்த்து தாயத்து செய்வோம். அதில் செய்கிறதுனா இந்த மாதிரி தான். இது இந்த இதுக்கு தான் நீங்கள் வந்து எந்த வேறு வசியம் கிசியம் எந்த இதுக்கு கேட்டாலும் நாங்கள் கொடுக்க மாட்டேன். அதாவது தாயத்து உங்களுக்கு வேணும்னா இப்போ இந்த ஒரு இது விஷயத்துக்கு தான் தாயத்து கொடுப்பேன். என்னன்னா ஏவல் பில்லி சூனியத்தால் கஷ்டப்படுறவங்களுக்கு மாத்திரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை அடுத்தவன் கெடுக்கக்கூடாது, அது அநீதி. ஒருத்தன் வாழ்க்கையை வேறு ஒருத்தன் கெடுக்கிறான்னா அது அநீதி. அந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம்தான் நான் இந்த மாதிரி மூலிகை எடுத்து இப்போ என்ன நம்ம கோயிலில் இது பண்ணி அது நேரிட்டு வர்றவங்க மாத்திரம் தான் கொடுப்பேன். மருந்தாயாலும் நம்ம மருந்து கொடுத்தாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும்
நேரிட்டு வர்றவங்களுக்கு தான் நான் தருவேன். வேறு யாருக்கும் அனுப்பியெல்லாம் வைக்க மாட்டேன். ஒரு அனுப்பி தர சொல்லி மருந்து இருந்து அனுப்பி தர சொல்லி யாரும் என்ன ஃபோன் பண்ணிடாதீங்க. ஃபோன் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பு மாத்திரம் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பு நம்பர் தந்துடுறேன். அந்த வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா இது முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ செஞ்சுட்டு அப்புறம் அதுபோல் நீங்கள் நடத்துக்கிற பாருங்கள். அதே இல்லைன்னா எனக்கு ரொம்ப வேலையில் இருப்பேன். எனக்கு வேலை விஷயத்தில் நான் அப்புறம் இது மறந்துடும். இது கால் பண்ணால் எடுக்க முடியாது. அதனால் நான் உங்களுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன். உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் ரிப்ளை தந்துடுவேன். இல்லாதவங்க பேசாதீங்க. உங்களுக்கு வேண்டான்னு உள்ளவங்க அதுக்கு போயிருக்கு. அது வேறு ஒரு விஷயம். இது என்ன உங்களுக்கு தெரியணும்னாலும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ண மாத்திரம். ஆனால் நல்ல காரியம் மாத்திரம் தான் செய்வேன். ஆளுக்கு வேறு எந்த கெட்ட காரியமும் செய்ய மாட்டேன். நான் இங்கே பார்க்குறது ஒன்று வைத்தியம், இந்த நொட வைத்தியம் பார்ப்பேன். நொட வைத்தியம் தான் எனக்கு மெயின். அதாவது நரம்பு சம்மந்தமாயிட்டு எலும்பு சம்மந்தமாயிட்டு உள்ள அதான் இந்த ஒரு மூலிகையை வச்சு தான் நாங்கள்லாம் பெரிய இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மூலிகை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம எந்த இடத்துல போயாலும் கிடைக்காது. இது அரிய வகை மூலிகை. இந்த மூலிகையெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது நாங்கள் வேறு எங்கே பார்த்தாலும் நாங்கள் அப்போயே பிடிக்கிட்டு வந்துடுவோம். புரியுதா? இது எங்கள் இடத்துல சொந்த இடத்துல இருக்கிறதுனால மாத்திரம்தான் நான் இது இவ்வளவு பாதுகாத்து வச்சு நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு புரியுதா? இதை போன வாரமே இது சுத்தப்படுத்தி ரெடியாக்கி நம்ம இது செஞ்சுருக்கோம். நீங்கள் எல்லாருக்கும் இது தயவு செஞ்சு இது நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு ஃபோன் நம்பர்னால் வாட்ஸ்அப் நம்பர் தான் தருவேன். வாட்ஸ்அப்பு தான் பண்ணணும். ஃபோன் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இது மெயினாகிட்டு இந்த மூலிகையில் தான் நாங்கள் இந்த சஞ்சீவி மூலிகை வச்சு தாய்த்து அடைச்சி கொடுக்குறதுக்கு. அது வெள்ளிக்கிழமை அதுவும் எதுக்காக நீங்கள் அடுத்தவனால் இப்போ நீங்கள் தோஷப்பட்டிருந்தேன். இன்றைக்கி காலம்னு சொன்னால் என்னென்ன தெரியுமா? இன்றைக்கி பூரா இவங்க தான் இந்த துஷ்டங்க வாழ்கிறேன். இது என்னென்னா துஷ்டங்களுக்கு தான் நல்லது நடக்கும், வாழ முடியும். நல்லவனுக்கு வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நல்லவங்களுக்கு கஷ்டப்படுற நல்லவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த தாய்த்து. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அடுத்தவனால் கெடுதல் இப்போ என்ன உங்களுக்கு ஏவலை புள்ளிய சூனியமாக என்னமாவது வச்சு கெடுக்கக்கூடாது. அதுக்கு மாத்திரம்தான் இந்த தாய்த்து. புரியுதா? இந்த தாயத்து வேறு ஒன்றுக்கும் இல்லை. இந்த அடுத்தவன் உங்களை ஏமாற்றாமல், அடுத்தவன் உங்களை வாழ்க்கையை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு ஏவல் சொன்னி ஏவல் என்ன சூனியம் இப்படி உள்ள இந்த ஏவல் புள்ளி சூனியம் இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை என்னமாவது பாதிச்சிருந்தால் அந்த எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த தாயத்து நான் கொடுக்குற தாயத்து யாருக்கு வேணாலும் எல்லாருக்கும் இடலாம். ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் இடலாம். ஏன்னா எல்லாருக்கும் பொட்டைட்டு அவசியமான எப்போவும் நம்ம யாரும் இப்போ முன்னாடியே தெரிய மாட்டாங்கல்ல நல்லது செய்ய. அப்போ நல்ல காரியத்துன்னு பொட்ரேட் அவசியமான எல்லாருக்கும் நல்லதானும். யாருக்கு வேணுங்களும் இந்த தாயத்து போடலாம். ஏன்னா நல்ல நேர்மையாக வாழணும்னு உள்ளவங்க போட்டிருந்தாங்கன்னா அடுத்தவன் என்ன இது செஞ்சாலும் நம்மளை ஏற்காது. நம்மளை அது பாதிக்காமல் இருக்கிறதுக்கு. அடுத்தவன் என்ன நம்மளுக்கு எவ்வளவு துஷ்டத்தனம் செஞ்சாலும் என்ன இது செஞ்சாலும் நம்மளுக்கு ஏற்காமல் இருக்கிறதுக்கு தான். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேருக்கும் கட்டலாம். ஏன்னா 5 பேர் நல்லா இருக்கலாம். ஏன்னா இந்த தாயத்து கட்டியாச்சுன்னா அவன் என்னதான் இந்த எண்ணத்தை மந்திரவாதம் செஞ்சானாலும் உங்களுக்கு இது இன்றைக்கி பூரா இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு எல்லாம் இந்த துஷ்டமாரங்கெல்லாம் நிறைய கிளம்பிட்டாங்க. அடுத்தவனுக்கு எடுக்கிறவங்க ரொம்ப இருக்காங்க. அதுக்காகத்தான் நான் இந்த மூலிகையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி மூலிகைகள் கிடைக்காது. இதெல்லாம் பாகப்படுத்தி இதை பூஜை பண்ணி ரொம்ப கஷ்டப்படணும். அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த தாயத்தை அடைச்சிடும். அது தாயத்துக்கு மாத்திரம்தான். மருந்துக்கும் அது மாதிரி தான். நான் இந்த இதில் நாங்கள் இது எடுக்கோம் நல்ல ரீதியில். என்னது எவ்வளவு ஒடிஞ்சு நொறுக்கி வந்திருந்தாலும் இப்போ அதை சரி பண்ணிடலாம். அந்த மாதிரி இந்த தலையிலெல்லாம் அடி பண்ணி தலையில் அடிபட்டு 5 மணி நேரத்துக்குள்ளே இந்த மருந்து போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் சாக மாட்டாங்க. யாருமே சாக மாட்டாங்க. அந்த மாதிரி பிழைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு அபூர்வ மூலிகை இது. அபூர்வ மூலிகையிலேருந்து நம்ம எடுக்கிற மருந்து ஆகிட்டானாங்க. அப்படி அதே மாதிரி தாய்த்து இந்த மாதிரி தாயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நான் 5 இது மாதிரி 5 அரிய வகை மூலிகையில் தான் நான் செய்கிறத தாயத்து செஞ்சு பூஜை பண்ணி அதை பருவப்படுத்தி எல்லாம் பாகப்படுத்தி கொடுக்குறது. அது தாயத்து வேணுனாலும் நீங்கள் மருந்து வேணுனாலும் மருந்தெல்லாம் மருந்தோ தாயத்தோ நாங்கள் அனுப்பி வைக்க மாட்டோம். நீங்கள் எங்ககிட்ட வந்தால் மாத்திரம். அது வெள்ளிக்கிழமை இந்த தாயத்து வேணுங்க வெள்ளிக்கிழமை 7 மணி முதல் 8 மணி முதல் 9 மணி வரைத்தேன். நீங்கள் 7 மணிக்கெல்லாம் வந்தால் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம் நீங்கள் வெளியில் தான் நிற்கணும், காற்று தான் இருக்கணும். நான் இந்த தாயத்து கொடுக்குற டைம் ஒன்று சொன்னால் 8 மணி முதல் 9 மணி வரைத்தேன் வெள்ளிக்கிழமை.
அந்த 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 1 மணி நேரம் தான் நம்ம நாட்டுக்கு வேண்டி நம்ம உதவி செய்கிறோம்னு சொல்லி அதை செய்கிறது. அல்லாத பாக்கி நேரம்லாம் எனக்கு வேலை இருக்குது, நான் அந்த வைத்தியர் வேலை, எனக்கு வைத்தியசாலை இருக்குது, அந்த வைத்தியசாலைக்கு போயிடுவேன். நான் வந்து இங்கே ஒரு காட்டில் ஒரு வீட்டில் ஒரு உயரமான ஒரு வீட்டில் நாங்கள் வந்து இந்த மடத்தில் தான் இருப்பேன். மடத்தில் இருந்துட்டு அந்த ஒரு டைம் தான் நாங்கள் வந்து இது செய்வோம், தெரியுமா? அப்போ எல்லாருக்கும் வேணும்னா எல்லோரும் நல்லபடியாக வந்து இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ணணும். தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து எடுத்து உங்களுக்கு ரிப்ளை தந்துடுவேன். அதை அனுசரித்து நீங்கள் வந்து இது வாங்கிக்கிறலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி.